பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதிய கடிதம் 6வது அதிகாரம் 11வது வசனம். அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். தேவ படைக்கலன்கள். வாழ்வு என்பது ஒரு போராட்டம். கிறிஸ்தவ வாழ்வு இன்னும் கடினமானது. மெய்யாகவே அவரை பின்பற்றுகிறவனுக்கு இன்னும் கடினமாக இருக்கும். தேவ வார்த்தையை அறிவிக்கிறவனுக்கோ நினைத்து பார்க்க முடியாத கடினங்கள் உண்டு. தோற்று போன அலகை திரும்ப திரும்ப வந்து வெட்கமே இல்லாமல் அவனுக்கு இன்னமும் மனிதர் மேல் அதிகாரம் இருப்பதைப் போல சத்தம் போட்டுக்கொண்டே இருப்பான். பேதுரு சொல்கிறான், அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது என்று 1 பேதுரு 5:8. கவனித்து பாருங்கள், அவன் சிங்கம் அல்ல, சிங்கம் போல சத்தம் எழுப்புகிற ஒருவன்தான். அப்பாவி விசுவாசிகள் அவனுடைய சத்தத்திற்கு பயந்து விடுகிறார்கள். சந்தேகத்தை அவன் சப்தமாக எழுப்புவான். பயத்தை, தாழ்வு மனப்பான்மையை, உலக போக்கை, இதையெல்லாம் நம் மனதிலும் வெளியிலும் அவன் உரக்க கத்திக் கொண்டு இருப்பான். நிராகரிப்போம். கிறிஸ்துதான் சிங்கம். இந்த உலகிலே வாழ்ந்தபோது எல்லாவற்றையும் அடக்கியவர் அவர். காற்று, கடல், நோய், மரணம் எல்லாவற்றையும் வெற்றி கொண்டவர். யோவான் 19:30 சொல்லப்படுகிறது, எல்லாம் நிறைவேறிற்று என்று வெற்றி முழக்கமிட்டார். தேவனுடைய படை வீரர்களாகிய நாம் அத்தனை பேருமே எபேசியர் 6:14-18 வரை சொல்லியிருக்கக்கூடிய படைக்கலன்களை நம் வாழ்வில் அணிந்து கொள்ளும் போது வெற்றி மேல் வெற்றி நம் வாழ்விலே வரும். இந்த வார்த்தைகளை விசுவசிப்போம், அறிக்கையிடுவோம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். அப்பா, மிக அற்புதமான பாதுகாப்பு கவசங்களை இந்த வார்த்தைகள் வழியாக எங்களுக்கு தந்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். உம் ஆவியானவர் தாமே இதை அணிந்து கொள்ள வெற்றி நடை செல்ல உதவி செய்வாராக. இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமேன்.